சபரீசன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு கிளாஷ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. உதயநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது சபரீசன் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர் தன்னோட மாமனாரை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்க பார்த்தாரு, இவர் நிழல் முதலமைச்சராக இருந்து செயல்படணும்னு பார்த்தாரு. ஆனால் இந்த முறை வந்து அதிகாரம் வந்து உதயநிதி அவர்கள் கையில் போச்சுன்னா இவருக்கு வந்து அந்த முக்கியத்துவம் குறைக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஏன்னா அந்த ஒரு கோபத்தில் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தீவிரமாக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும்னு வேலை செஞ்சாரோ அதே ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவரோட யுக்தி தெரிஞ்சு அந்த கூடவே இருந்தனால எங்கே அடித்தா விழுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அடித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உதயநிதி அவர்கள் வந்து சொந்த செலவுலேயே சூனியை வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. அவருக்கு அதிகாரமும் வேணும், ஆனால் யாருமே தலையிடக்கூடாது, யாரோட தலையீடும் இல்லாமல் தான் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாரு. அதுதான் படுதோல்விக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரம் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து தான் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருந்தார். அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதாகவும் தன்னை வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் உண்மையாலுமே கிரவுண்டில் வேலை செய்யலை. அவர் விளம்பரம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு மாய உலகத்திலே வச்சிருந்தார். முதலமைச்சர்கள் அதாவது துதி பாடுறது அப்படிம்பாங்க. கிச்சன் கேபினெட், அந்த கிச்சன் கேபினெட்டை இவர் கைப்பற்றிட்டார். அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் எங்கெந்த கோயிலுக்கு போகணும் அங்கெல்லாம் போய் ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறது. இது மட்டும்தான் ஒரு வேலையாக இருந்தது. அப்போ அவர்களுக்கு வந்து என்னென்னா இவர் மேலே ஒரு நன்மதிப்பு இருந்தது. அப்போ அதனால தான் என்னாச்சுன்னா எல்லா அதிகாரமும் சேகர்பாபு அவர்கள் கையில் போச்சு. கொள்ளை கண்ணா பின்னான்னு கொள்ளை அடித்தது, அதாவது கணக்கில் அடங்காத அளவுக்கு கொள்ளை, அதுதான் அவர்களோட மிகப்பெரிய இது. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது, பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதாவது மக்களை வந்து சுரண்டி மக்கள் ரொம்ப ஒரு கொடுமையாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் தோற்றுருக்குறாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டாங்க, அந்த மாஃபியா இந்த மாஃபியான்னு என்ன விமர்சனங்கள் சொன்னாலும் பிரச்சார யுத்திகள் எல்லாரும் தான் பண்ணாங்க. இப்போ இவர்கள் தான் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து ஆட்களை இறக்குனாங்க. இவர்களேவே ஓன் கம்பெனி அதையும் கூட விட்டு வைக்காமல், ஏன்னா அதை ஒரு தடவை வெளியிலேருந்து கம்பெனி கூட்டு வந்தாங்க. இருந்தாலுமே கூட இவர்களுக்கு அதுவும் கூட பொறுக்கல. எல்லா துறையுமே நாங்கள் தான் வச்சுக்கணும், சினிமாவாக இருந்தாலும் நாங்கள் தான், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நாங்கள் தாங்கிற மாதிரி வியூகமும் நாங்களே வகுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் அது படுதோல்வியாக அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆட்சியை கவிழ்த்தலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் ராஜதந்திரமாக செயல்பட்டார். கூட்டணியும் இழுத்துக்கிட்டு தங்களோட எண்ணிக்கையும் வலுப்படுத்துறதுக்கு அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களையும் இழுத்து வந்திருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி வரப்போகுது, மக்கள் அதுக்கு எப்படி பதில் கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை மக்கள் வந்து தாவேக்காவுக்கு முழு ஆதரவு கொடுக்க போகிறாங்களா, இல்லை அங்கே வந்து ஏதாவது மாற்றம் வருமானு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் திமுக எதிர்பார்த்தது அதுதான். இவர்களை மீறி இந்த கூட்டணிகள் போகாது, என்னமோ இவர்கள் கட்சியினர் மாதிரி நினச்சிட்டாங்க. எப்படி கட்சியினர் வந்து அவங்க கூட சொன்னாங்க இல்லையா, ப்ரௌடு கொத்தூசுன்னு சொல்லிக்கிட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரஞ்சித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. ரொம்ப நாளாச்சு. ஓகே, தற்பொழுது இந்த ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதற்கிடையே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பல மேடைகளில் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா மீது பல விமர்சனங்கள் வந்து வச்சுட்டு வர்றாங்க. இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய பின்னணி நோக்கங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அவங்க வந்து சொல்கிறாங்க ஆட்சி வந்து நீடிக்காது, தற்பொழுது வந்து சினிமா கவர்ச்சியை முதலீடாக வச்சு வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் பின்னணியில் ஏதாவது ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னா ஏதாவது மறைமுக எச்சரிக்கை எதுவும் அதிகாரிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய ஊழல் கேஸுகள் இதெல்லாம் அதிகாரிகள் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும். அது ஸ்ட்ரைட்டாக ஆட்சியாளர்கள்ட்ட சொல்லாமல் அதிகாரிகளுக்கு ஏதாவது மறைமுக எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்களா, இல்லை என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. என்ன விஷயம் போயிட்டுருக்கு? குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு அரசாங்கத்துலையுமே ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் தான் வந்து விமர்சனம் உள்ளாகும். ஆனால் தாவேகா வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தே விமர்சனத்திற்கு எதிர்கொண்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக திமுகவால் இதை பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா திமுகக்கு என்ன ஒரு அச்சம் வந்துருச்சுன்னா கையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா இனி வந்து பணம் கொடுத்தோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணாங்க. இதே தான் 2011 நடந்துச்சு. 2006 to 2011 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு காட்டாட்சி நடந்தது. மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தும் கூட
6 முதல் 2011 வரை திமுகவோட ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் நடந்தது. அப்பயும் மிகப்பெரிய ஒரு காட்டாட்சி நடந்தது, மிக ஒரு கொடுங்கொன்மையான ஆட்சி. அதோட விளைவாக தான் எவ்வளவு பணம் செலவழிச்சும் 2011 ஜெயிக்க முடியல. அதே தான் 2026 தேர்தலும் நம்ம பார்த்தோம். 2026 வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுங்கிறது அவர்களோட செயல்பாடுலேயே தெரிஞ்சது. ஏன்னா அதே ஒரு காட்டாட்சி, அதாவது கொள்ளை, கண்ணா பின்னான்னு கொள்ளை அடித்தது, அதாவது கணக்கில் அடங்காத அளவுக்கு கொள்ளை. அதுதான் அவர்களோட மிகப்பெரிய இது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதாவது மக்களை வந்து சுரண்டி மக்கள் ரொம்ப ஒரு கொடுமையாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் தோற்றுருக்குறாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டாங்க, அந்த மாஃபியா இந்த மாஃபியான்னு என்ன விமர்சனங்கள் சொன்னாலும் பிரச்சார யுத்திகள் எல்லாரும் தான் பண்ணாங்க. இப்போ இவர்கள் தான் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து ஆட்களை இறக்குனாங்க, இவர்களேவே ஓன் கம்பெனி அதையும் கூட விட்டு வைக்காமல். ஏன்னா அதை ஒரு தடவை வெளியிலேருந்து கம்பெனி கூட்டு வந்தாங்க. இருந்தாலுமே கூட இவர்களுக்கு அதுவும் கூட பொறுக்கல. எல்லா துறையுமே நாங்கள் தான் வச்சுக்கணும், சினிமாவாக இருந்தாலும் நாங்கள் தான், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நாங்கள் தாங்கிற மாதிரி வியூகமும் நாங்களே வகுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் அது படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவர்களுக்கு வந்து ஒரு ஆற்றாண்மையில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பணம் செலவழிக்காமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் தான் நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி கூட்டணியை உடைச்சிட்டாங்க. திமுகவோட கூட்டணி வந்து வலுவாக இருந்தது, அதெல்லாம் வெற்றிக்கு காரணமாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கூட்டணியும் உடைச்சிட்டாங்க. அந்த கூட்டணி இருந்தனால தான் ஓரளவுக்கு அது எதிர்கட்சியாக வர முடிஞ்சுது. அந்த கூட்டணி இல்லாமல் போனதுக்கப்புறம் இனி திக்கட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் விசிகாவில் வச்சுக்கிட்டு ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நற்கதியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து அது அந்த ஆற்றாமையில் தான் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தாவேகா வந்ததுமே 2 பேருக்குமே அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும், அதையும் தாண்டி என்னன்னா ஒரு பக்கம் அதிமுகவை உடைக்கிறாங்க, எம்எல்ஏக்களை உள்ளே கொண்டு வராங்க, நிர்வாகிகளை உள்ளே கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்குமே வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் முக்கியமான அந்த விமர்சனத்திற்கு காரணம். தாவேகா அரசை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறது காரணம் வந்து இதுதான். மகனுக்கும் மருமகனுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது அது சும்மா சொல்லப்படக்கூடிய பேச்சா, உண்மைதானா? இல்லை, நம்மளே கூட நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், மகனுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, சபரீசன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. உதயநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது சபரீசன் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர் தன்னோட மாமனாரை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்க பார்த்தாரு, இவர் நிழல் முதலமைச்சராக இருந்து செயல்படணும்னு பார்த்தாரு. ஆனால் இந்த முறை வந்து அதிகாரம் வந்து உதயநிதி அவர்கள் கையில் போச்சுன்னா இவருக்கு வந்து அந்த முக்கியத்துவம் குறைக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஏன்னா இவருக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கேட்டார். அந்த எம்பி சீட்டை கொடுக்க விடாமல் பண்ணது உதயநிதி அவர்கள் தான். சபரீசன் அவர்கள் கூட கொடுக்க தயாராக இருந்தார். ஆனால் உதயநிதி அவர்களோட தலையீட்டால் தான் வந்து அது நடந்தது. உதயநிதி அவர்கள் என்னமோ அவருக்கு விருப்பம் இல்லை, அவரை வர விடலை. அதாவது சபரீசன் அவர்களுக்கு ஆதரவாக இவர் ஆதவ அர்ஜுனா செயல்பட்டு இருந்தார் அப்படிங்கிறனால தான் அது ஓரம் கட்ட பார்த்தா. இவர்களோட காம்போவில் வந்து எங்கே நாளைக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு அவர்களை பிரிச்சுட்டாங்க. அந்த ஒரு கோபத்தில் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தீவிரமாக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும்னு வேலை செஞ்சாரோ அதே ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவரோட யுத்தி தெரிஞ்சு அந்த கூடவே இருந்தனால எங்கே அடிச்சா விழுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அடிச்சாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உதயநிதி அவர்கள் வந்து சொந்த செலவுலேயே சூனிய வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. அவருக்கு அதிகாரமும் வேணும், ஆனால் யாருமே தலையிடக்கூடாது, யாரோட தலையீடும் இல்லாமல் தான் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற நினைச்சாரு. அதுதான் படுதோல்விக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ அந்த திமுகவோட எண்ணமே பெரிய எண்ணன் மனப்பான்மையோட கூட்டணி கட்சிகளை நடத்துறதா இருக்கட்டும், நிர்வாகிகள் நடத்துறதா இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு தான் தோன்றித்தனமான விஷயத்தினால தான் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க பார்க்குறோம். அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிக்க விட்டாங்க. கண்ணா பின்னான்னு கொள்ளையடிங்க, ஆனால் கப்பம் கட்டுங்க, எனக்கு வேணும், எனக்கு வர வேண்டிய வருமானம் வரணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. சபரீசன் அவர்களுமே சரி வந்த வரைக்கும் லாபம், நமக்கு வந்து தொழில் பண்ணுவோம், முதலீடு பண்ணுவோம், வந்த பணத்தை எடுத்து முதலீடு பண்ணுவோம், பிஸ்னஸ் பார்ப்போம்னு அவரும் கிளம்பி போயிட்டார். ஸோ அந்த ஒரு இதை தான் போயிட்டு இருந்துச்சு. அது ஆட்சி அதிகாரத்தில் இவர்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம், படுதோல்விக்கு காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு பெரிய லெவலில் சேகர் பாபு குறை சொல்கிறாங்கல்ல, அவர் என்ன தான் பண்ணார்? சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரம் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து தான் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருந்தார். அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதாகவும் தன்னை வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் உண்மையாலுமே கிரவுண்டில் வேலை செய்யலை. அவர் விளம்பரம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு மாய உலகத்திலே வச்சிருந்தார். முதலமைச்சர்கள் அதாவது துதி பாடுறது அப்படிம்பாங்க. சில அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த அரசர்கள்லாம் இருப்பாங்க, அவர்கள் வந்து அரசவை கவிஞர்கள் வந்து துதிப்பாடி அவர்களை வந்து மயக்கத்திலே வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து முதல்வர் அவர்களை வந்து துதி பாடுறது மட்டுமே தான். அதாவது இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லனும் கெடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விமர்சனம் இல்லாமல் ஒரு குறைநிறைகளை சொல்லாமல் இருந்தால் அந்த மன்னன் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குதுங்கிற கள நிலவரத்தையே சொல்லலை, சொல்ல வந்தவங்களையும் சொல்ல விடலை. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யாரையுமே நெருங்க விடாமல் இவர் தன்னோட கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி கிச்சன் கேபினெட், அந்த கிச்சன் கேபினெட்டை இவர் கைப்பற்றிட்டார். அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் எங்கெந்த கோயிலுக்கு போகணுமோ அங்கெல்லாம் போய் இவர் சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறது, இது மட்டும்தான் இவர் வேலையாக இருந்தது. அப்போ அவர்களுக்கு வந்து என்னென்னா இவர் மேலே ஒரு நன்மதிப்பு இருந்தது. அப்போ அதனால தான் என்னாச்சுன்னா எல்லா அதிகாரமும் சேகர்பாபு அவர்கள்
அவர்கள் கையில் போச்சு. குறிப்பாக சிஎம்டிஏவை கூட அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. சிஎம்டிஏவை என்ன பண்ணாங்க, முக்கியமான ஒரு துறை, அதை வந்து இவர் அறநிலைத்துறையை வச்சுட்டு இருக்கும்பொழுது கூடுதலாக அந்த சிஎம்டிஏவை கொடுக்குறாங்க. அதில் மிகப்பெரிய ஊழல்கள், மிகப்பெரிய சிக்கல்கள் நடக்குது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம்னா அவர்களோட அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்க, அறநிலைத்துறையில் கூட வந்து அவர்கள் வேண்டப்பட்டவரை போட்டிருக்காங்க, கட்சியில் உழைச்சவங்களுக்கு போடலை, பல பதவிகள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ நிர்வாகிகளே சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ சென்னை முழுக்கவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த வேட்பாளர் தேர்வுலையுமே பல குளறுபடிகள், உள்ளடி அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா எழும்பூர் தொகுதியில் வந்து பரந்தாமன் அவர்களுக்கு வந்து உள்ளடி வேலை செஞ்சார். பரந்தாமன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம போனாங்க. அவரே வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவரே கூட சொல்லியும் இருந்தார், எனக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது. அதாவது ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கார், அந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கார், அவரை வந்து இவர்கள் வந்து ஓரம் கட்டுறாரு, இவருக்கு வந்து ஒரு சாதிய வன்மமும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனாலேயுமே பரந்தாமன் அவர்கள் மேலே இவருக்கு ஒரு வன்மம் இருந்தது, அதனால் அவருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணார். இந்த மாதிரி பல பேருக்கு வந்து முக்கிய நபர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணது, உள்ளடி அரசியல் பண்ணது, இவருக்கு ஜால்ரா தட்டி ஆதரவு தட்டுறவங்களுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து கிச்சன் கேபினட்டினுடைய சிபாரிசுனாலையும் சில அமைச்சர்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சுல்ல, அதுவுமே சிக்கலாக மாறி இருக்கா? உண்மையாக என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சி காலத்தோட இங்கே மோசமாக போயிடுச்சு. என்னன்னா, கலைஞர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்ளையடிப்பாங்க, மக்களுக்கு எதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி போய்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கொள்ளையடிக்கிறது மட்டுமே முழு நேர வேலையாகும், கிச்சன் கேபினெட்டை சரி கட்டுறது மட்டுமே வேலையாக இருந்துட்டாங்க. அதாவது தலைமையோட நட்பெயரை வாங்குறது மட்டும்தான் வேலை, மக்களை பற்றி கவலையே படலை. மக்களை பற்றி துளியும் கவலைப்படாதனால தான் எல்லா அமைச்சர்களும் படுதோல்வி, மிகப்பெரிய ஒரு படுதோல்வி. பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் தோற்று, முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே தோற்றுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்னையே ஸ்வீப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் துறையில் வேலை செய்யலை. இப்போ இவர் மாசு அவர்களுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இவரை பார்த்து சேகர்பாபு அவர்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அவருமே ரசிகர் மன்ற தலைவராக ஆகிட்டார். உதயநிதி படங்கள் அவர்களுக்கு விமர்சனம் கொடுக்கறது, ஆஹா ஓஹோன்னு சொல்கிறது, இதே தான் வேலையாக வச்சிருந்தாரே தவிர மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு கவலைப்படலை. அதனால தான் என்னாச்சுன்னா எல்லாருமே அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றம் கூடினாலும் வலுவான எதிர்க்கட்சி இல்லாதனால துதிப்பாடு மன்றமாக தான் இருந்துச்சு. இவர்கள் ஒருத்தர் புகழ்ந்துக்கவே நேரம் சரியாக இருந்ததே தவிர, ஏன்னா தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும், இப்போ துதிப்பாடாட்டியோ இல்லை கிச்சன் கேபினெட்டுக்கு அனுசரித்து போகாட்டியோ தங்கள் அதிகாரம் பறிக்கப்படும் அப்படிங்கிற அந்த பயத்தில் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுல மட்டுமே தான் முழு கவனமும் இருந்ததே தவிர நிர்வாகத்தில் ஒரு துளி கவனமும் இல்லை. ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் நிர்வாக சீர்கேடு, இதுதான் மிகப்பெரிய காரணம். ஸோ கிச்சன் கேபினெட்டோட தலையீடு அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காரணம். குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தள்ளி வைக்கணும், அதாவது கலைஞர் அவர்கள் ஓரளவுக்கு செஞ்சார். ஆனால் எப்போ அவர் கெட்டார்னா, தன்னோட மகனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது தான் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்தது, அதிகாரத்தையும் இழந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னோட குடும்பத்துக்கு அதிகமான உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர் பதவி, எம்பி பதவி, துணை முதலமைச்சர் இதெல்லாம் கொடுத்தனால தான் 2011 படுதோல்வி அடைஞ்சார். அதையே சொல்லி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஸோ குடும்பத்தை ஓரமாக வச்சுருந்தாங்கன்னா வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து குடும்பத்தால் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா அந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லா மேடைகள்லையுமே வந்து வச்சுட்டு வர்றாங்கல்ல, இது உண்மையிலே கவிழ்ந்துரும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்கிறாங்களா, இல்லை வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தல், ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ட்டில் அப்படி பேசுகிறாங்க? அதாவது திமுக வந்து எப்பயுமே வந்து தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வந்து விரைவில் நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் திரைமறைவில் பல சூழ்ச்சிகள் சதிகளும் நடக்க தான் செய்யும். ஏன்னா அரசியல் களம் அப்படிங்கிறத எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தாவேகாவுமே தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அதிமுக எம்எல்ஏக்களை வந்து தங்கள் வசம் இழுத்திருக்கிறாங்க, திமுகவோட கூட்டணியை தங்கள் வசம் இழுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அரசியல் பக்குவம் இல்லை அப்படிங்கிறனால அவர் 2 ஆண்டு தான் ஆச்சு, அதிகாரத்துக்கு வரமாட்டார்னு நினைச்சாங்க. முதல்ல கட்சி தொடங்க மாட்டார், தொடங்கினாலும் அவர் தீவிரமாக வரமாட்டார், வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க மாட்டார்னு நினச்சாங்க. ஸோ 108 வந்து நிற்கும் பொழுது இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டணி ஆட்சியில் வந்து மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, எப்போ யார் எங்கே கல்லிட்டு போவான்னு தெரியாது, அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். கர்நாடகாவோட பார்த்தோம், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குமாரசாமியால் ஆட்சியை பண்ண முடியல, விட்டுட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு வந்து நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அகில இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் ஆட்சியை 13 நாளில் கவுத்தாங்க, 13 மாதத்தில் கவுத்தாங்க. இந்த தேவகவுடா ஆட்சி, பல பேர் வந்து இந்த கூட்டணி ஆட்சி வந்து கவிழ்ந்து போயிடும். அதனால தான் மக்கள் வந்து 2014 மிகப்பெரிய ஒரு வெற்றியை மோடி அவர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அந்த மைனாரிட்டி ஆட்சி வந்து எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ இவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இவர்கள் கூட்டணியிலேருந்து போட கட்சிகள் வந்து நாளைக்கு இவர்கள் கூப்பிட்டா வந்துடுவாங்க, விமர்சனம் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்தில் வந்து இந்த ஆட்சி செயல்பட முடியாமல் போயிடும். ஏன்னா எல்லாருமே புதியவர்கள், இவர்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது, பல குளறுபடிகள் ஏற்படும், இவர்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச குளறுபடியை சரி பண்ணுறதுக்கே என்னன்னு தெரியாது. ஸோ எல்லா கனெக்ஷனும் மாற்றி கொடுத்துட்டாங்க, இந்த கனெக்ஷன்லாம் சரி பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதுக்குள்ளே இவர்கள் விமர்சனம் பண்ணி ஆட்சியை கவிழ்த்தலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் ராஜதந்திரமாக செயல்பட்டார். கூட்டணியும் இழுத்துக்கிட்டு தங்களோட எண்ணிக்கையும் வலுப்படுத்துறதுக்கு அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களையும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி வரப்போகுது, மக்கள் அதுக்கு எப்படி பதில் கொடுக்க
போகிறாங்க, ஒருவேளை மக்கள் வந்து தாவேக்காவுக்கு முழு ஆதரவு கொடுக்க போகிறாங்களா, இல்லை அங்கே வந்து ஏதாவது மாற்றம் வருமானு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் திமுக எதிர்பார்த்தது அதுதான். இவர்களை மீறி இந்த கூட்டணிகள் போகாது, என்னமோ இவர்கள் கட்சியினர் மாதிரி நினச்சிட்டாங்க. எப்படி கட்சியினர் வந்து அவங்க கூட சொன்னாங்க இல்லையா, ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்க, அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அப்படி தான் இருந்தாங்க. அவர்களுமே வந்து மறந்துட்டாங்க, தாங்கள் வந்து ஒரு தனி இயக்கங்கிறத மறந்து, அதாவது காங்கிரஸை பொறுத்தளவு பார்த்தோம்னா அது ஒரு தொங்கு சதையாகவே மாறிடுச்சு. மற்ற எல்லா கட்சிகளுமே அதையே பார்த்து தாங்களும் வந்து திமுக உடன்பிறப்புகள் நினச்சிட்டாங்க. நாங்கள் தனி இயக்கம் நடத்துங்கிறதை மறந்துட்டு அவர்கள் வந்து ஒரு திமுகவோட ஊதுகுழலாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. திமுக அதை நினச்சி பார்க்கல, இவர்கள் வந்து சுய சிந்தனைக்கு வருவாங்க, இவர்கள் வந்து இப்படி திடீர்னு பேசுவாங்க, இப்படிலாம் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி, உனக்கும் சூடு சொரணை இருக்குதா, உனக்கும் சுயமரியாதை இருக்கான்னு இவர்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை இவர்களால் ஏற்றுக்க முடியல. தாவேக்கா சாதுரியம் என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. இனி வந்து போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ பசுவெல்ல பக்கம் தான் யாராக இருந்தாலும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ விசிக்காக 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் வாங்கிட்டாங்க. ஐயுஎம்எல் அதே மாதிரி ஒரு அமைச்சர் வாங்கிட்டாங்க. காங்கிரஸுக்கு 2 அமைச்சர். ஒரு காலத்தில் வந்து 35 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நடத்த முடியாதுங்கிற மைனாரிட்டி 96 சீட்டை வச்சுக்கிட்டு திமுக இருந்தப்ப அன்னைக்கெல்லாம் வாங்காத காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் வந்து பங்கு கொடுத்தாங்க. 2 பீரியடாக வந்து பங்கு கொடுத்தாங்க. அப்பையும் கூட மாநிலத்தில் வந்து இவர்கள் கேட்டு வாங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா 2 அமைச்சர் கிடச்சி ஒரு ராஜ்யசபாவும் கிடச்சிருக்கு. அப்போ ஒரு லாபமான கூட்டணி அப்படிங்கிறப்ப இவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தாவேக்காவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தாவேக்காவை நம்பாமல் தான் திமுகவோட போனாங்க. ஏன்னா அது அன்டெஸ்டடாக இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாதனால திமுகவோட போனாங்க. ஆனால் அன்னிலேருந்தே மனசு வந்து அவரோட தான் இருந்துச்சு. அதாவது ஒரு கட்டாய திருமணமாக திமுகவை நடந்தாலும் காதல் திருமணம் வந்து தாவேக்காவோட தான் பண்ண விரும்பினாங்க. காதலிச்சது வந்து தாவேக்காவை, கட்டாயமாக கல்யாணம் பண்ணது திமுகவை. ஸோ அந்த திருமணத்தை ரத்து பண்ணிட்டு திரும்ப காதலோட சேர்ந்த மாதிரி தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ திரும்ப வரமாட்டாங்க, திரும்ப அந்த கட்டாய கல்யாணத்தை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்காதனால என்னைக்கு வேணால் வெளியே போகலாம். ஸோ இது ஒரு செக்காக இருந்துச்சு. அதையும் சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ அந்த இடைத்தேர்தல் வருது. ஸோ இதை வரும்பொழுது ஒரு பேலன்ஸ்ட் ஆயிரும். ஸோ கம்யூனிஸ்டுகள் வெளியே போனாலுமே கூட, ஏன்னா இவர்கள் வந்து அமைச்சரவையில் இருக்கும்போது கண்டிப்பாக வெளியே போக மாட்டாங்க. 5 ஆண்டுகள் அதிகாரத்தை சுவைச்சிட்டு தான் போவாங்க. அதனால் 5 ஆண்டுகள் இவர்கள் போக வாய்ப்பு இல்லை. ஸோ இதை சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அதனால் ஆட்சி அதிகாரம் கவிழ்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை, ரொம்ப வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஒருவேளை 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஒரு தேர்தல் வருமே தவிர இந்த ஆட்சியை கவிழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி கவிழ்த்தா மக்கள் வந்து இன்னும் அதிகமான ஆதரவு தான் கொடுப்பாங்கிறது தான் கலை யதார்த்தம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.